அவர் சொல்லுகிற அறிக்கை 2021 கொடுத்த தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதை நிறைவேற்றவில்லை. 2021 2500 நெல் குவிண்டால் ஒன்றுக்கும் 4000 ரூபாய் வாழை கரும்புக்கும் தருவோம் என்று சொன்னார்கள். 5 ஆண்டு காலம் கடந்து நூறாக ஆண்டுதோறும் மத்திய அரசு கொடுத்த உயர்ந்த விலைதான் 2500 கொள்முதல் செய்யப்படுகிறது. அதை நாங்கள் செய்தோம் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, கரும்புக்கு 4000 தருகிறேன் என்று சொன்னார்கள். இன்று வரையிலும் கொடுக்கப்படவில்லை. விவசாயிகளுக்கு இடுபொருட்களை நேரடியாக வீடுகளில் சென்று வழங்குவோம் என்று சொன்னார்கள். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்ற கடனை தமிழக அரசு தனது நிலையிலிருந்து ஈடு செய்து தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள். கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள். விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் மானிய விலையில் இடுபொருட்கள் வழங்கப்படும் என்று சொன்னார்கள். வீடுகளிலே கொண்டு வழங்கப்படும் என்றெல்லாம் சொன்னார்கள். எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை. காய்கறிகள் பழ வகைகளுக்கு மாவட்டங்கள் தோறும் விலை நிர்ணய குழுக்கள் அமைத்து குறைவில்லாத வகையில் விவசாயிகளை பாதுகாக்கிற வகையில் சந்தைப்படுத்தப்படும் என்ற உத்தரவாதம் தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. இப்படி கொடுத்த எந்த உத்தரவாதங்களையும் அறிக்கைகளையும் கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக அரசு நிறைவேற்றாமல் மாறாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் பேரழிவு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக முனைந்தார்களே தவிர விவசாயிகளுக்கான கொள்முதலை கூட தனியாருக்கு தாரை வார்த்தார்கள். காவிரி டெல்டா உட்பட சென்ற ஆண்டு 2025 அதற்கான அரசாணை வெளியிடப்பட்ட உடனேயே அந்த அரசாணையை கொண்டு போய் திருக்கோலவில் கலைஞர் பிறந்த வீட்டுக்கு முன்னால் நான் தீயிட்டு கொளுத்தினோம் விவசாயிகள். அதற்கு பிறகு என்னை சென்னையில் அழைத்து காவிரி டெல்டா தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் கட்டமைப்புகள் உருவாக்க முடியவில்லை, ஆகவே மாநில அரசு பொறுப்பேற்று அதை கொள்முதல் செய்யும், காவிரி டெல்டாவுக்கு மட்டும் நேரடியாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் கொள்முதல் செய்யும் என்று அறிவித்தார்கள். ஆனால் தனியாருக்கு கொடுத்த இடங்களில் வட மாவட்டங்களில் 810 கோடி ரூபாயை 6 மாத காலம் விவசாயிகளுக்கு வழங்காமல் காலங்கடத்தினார்கள். ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஒவ்வொரு நெல் சேமிப்பு கிடங்குகள் கட்டப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்திருக்கிறார். கட்டியிருக்கிறார்களா? எங்கேயாவது ஒரு இடத்தில் அதற்கான கிடங்குகள் அமைக்கப்பட்டதா? எந்த வகையில் திமுக கொடுக்கிற வாக்குறுதிகளை நாங்கள் நம்ப முடியும்? எனவேதான் ஆட்சி மாற்ற தீர்வு என்கிற அடிப்படையில் விவசாயிகள் ஒன்றிருந்திருக்கிறார்.